நீங்கள் சின்ன குட்டி கம்ப்யூட்டர்லேருந்து ப்ரோக்ராம் நடத்தினா லேண்டிங் ஆகிடும். இது வந்து Arduino Uno மைக்ரோ கண்ட்ரோலர், Arduino Uno மைக்ரோ கண்ட்ரோலர் இதெல்லாம் ப்ரோக்ராமிங் பண்ணியிருக்கோம். இது வந்து பவர் சப்ளை யூனிட். இது வந்து மொத்தம் 4 ரிலே. ஒரு ரிலே வந்து டோர் ஓப்பனு, டோர் க்ளோஸ், இது ஃபார்வர்டு ரிலேஸ். இன்னொரு ரிலே வந்து 2 ரிலே வந்து அதுக்கு கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் பேசுகிறது. 2 டிசி மோட்ரு 12 வோல்ட் 90 வாட் 60 RPM 12 டிசி மோட்ரு ரேக் அண்ட் ரீல் மெக்கானிசம். அது ஸ்பர்கி 1:4. சரியா? இப்போ 2 வந்து நாயை உள்ளே விட்டுட்டு பூண்டுக்கு விட்டுட்டு நம்ம சாப்பாடை வந்து இங்கே ஓப்பன் ஆகுது டோரு. இங்கே வந்து நீங்கள் ஃபுட்டை போட்டிங்கன்னா ஃபுட்டு வந்து இதில் வந்து உள்ளே இருந்து விழுந்துடும். விழுந்த பிறகு இந்த ஃபுட்டு முழுகிற டைம்லேயே அங்கே மாற்றிக்கலாம். ஃபுட்டு முடிஞ்சு க்ளோஸ் ஆனப்போ இழுத்துருங்க. டோர் ஓப்பன் ஆகிடுச்சு. ஃபுட்டு விழுகிறதுக்கு 5 செகண்ட் வச்சுருக்கோம். 5 செகண்டில் ஃபுட்டு விழுகும். ஏன்னா கொஞ்சம் வரலாம் விழுந்து 5 செகண்ட் வச்சு மறுபடியும் டோர் க்ளோஸ் ஆகிடும். க்ளோஸ் ஆனப்போ இந்த ஃப்ளைட் விழுந்து வேகாது. ஃபஸ்ட்டு டோர் ஓப்பன் ஆகும். 5 செகண்ட் வச்சு டோர் க்ளோஸ் ஆகும். ஐயாவும் சரி நம்ம சுற்றி 2 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு வாங்கிட்டோம். கீழே ஒரு கேமரா சாப்பாடு போய் என்னது அதுதான் அந்த யூரியா இருந்துச்சுல்ல, இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. நீ அங்கே போய் நீ ஜஸ்ட் காட்டியை காட்டுறேன் அந்த இதுதான் வந்து என்னோட கான்செப்ட். இப்போ என்ன படிச்சு ஸ்டார்டிங் கண்டிஷனில் இந்த மாதிரி டோர் க்ளோஸ் பண்ணுறதுக்கு வயர் எடுக்கணும். டோர் ஓப்பன் வயர் எடுத்தீங்கன்னா மறுபடியும் மேலே க்ளோஸ் பண்ணி நான் பண்ண மாட்டேன். க்ளோஸில் ஓப்பன் இருக்கிறத வச்சு எடுத்துக்கிட்டேன். எடுக்கக்கூடாது. ஹலோ, இந்த 2 பேர்த்துக்கு நீங்கள் பேட்டில் லாக் பண்ணால் பண்ணிட்டாங்க. டேரக்ஷன் எல்லாமே கரெக்ட் பண்ணிட்டேன். கான்செப்ட் சொல்லிட்டா ஒரு ஸ்கோப் ப்ராஜெக்ட்டு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டான ஒரு ப்ராஜெக்ட்டு. நீ சேஃபாக வச்சுக்கணும் சர்க்யூட்டு. டேரக்டாக அர்த்தம் விட்டுறக்கூடாது. ஏன்னா எலக்ட்ரானிக் சர்க்யூட் பொறுத்து வந்து அந்த அவனுக்கு தான் ப்ளூடூத் வச்சு இல்லையா அவன் 2 பேருக்கு கூட எலக்ட்ரானிக் சர்க்யூட் இருக்குது. நீங்கள் 2 பேருக்கு வந்து கேன்சலாக வச்சுக்கணும். மீதியில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒர்க்காலில் கூட காமிச்சு போயிட்டே இருப்பாங்க. நீங்கள் ஒர்க் பண்ணி காமிச்சோம்னா கேன்சலாக வச்சுக்கணும். பெயிண்ட் அடிக்கிறதுக்கு உங்களுக்கு கேன்சலாக அடிச்சுக்கணும். வேறு வைக்கிற அர்த்தம் விட்டுறாங்க.